Okay, sir. So evaluate integral 0 to pi by 2 sin squared x divided by sin x plus cos x into d. அப்போ இதுதான் வந்து நம்ம ஐன்னு எடுத்துக்கிறேன். I equal to இது வந்து 1 எடுத்துக்கிறேன். இது வந்து 1 எடுத்துக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்டெகிரல் 0 to f of x into dx equal to integral 0 to a f of a minus x into dx. அப்போ I equal to என்ன கிடைக்கும்? I equal to integral 0 to pi by 2 டேரக்ட் எழுதிட்டா எனக்கு கிடைக்கும் cos பை மாற்றிட்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும்? pi by 2 minus x அப்ளை பண்ணணும். எங்கெங்க இந்த இடத்துலையும் அப்ளை பண்ணணும். கரெக்டாமா? இப்போ டேரக்டாக cos x ஏன்னா நிறைய டைம் போட்டாச்சு, அதனால நான் டேரக்டாகவே மாற்றிடுறேன். கரெக்டாக? Okay, sir. இது 2. அப்போ என்ன பண்ண போகிறேன்? 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறேன். 1 plus 2. I equal என்ன ஒரு சொல்கிறது? I equal to ரெண்டு சேம் லிமிட்டு இன்டெகிரல் 0 to pi by 2. அப்போ இங்கே என்ன கிடைக்குது? இது sin square x divided by sin x plus cos x. ரெண்டும் டினாமினேட்டர் சேமா? டைரக்டா எழுதிக்கலாமா? cos x plus sin x இருந்தாலும் sin x plus cos x ரெண்டு சேம் தான். கரெக்டாமா? Okay, sir. அப்போ ரெண்டு டைரக்டா எழுதிக்கலாம். cos squared x into dx. கரெக்டாமா? ஆமாங்க சார். இது வரைக்கும் ஓகே. இதுக்கு மேலே தான் நமக்கு ஐடியா வேணும். இது வரைக்கும் நார்மலாகவே பண்ணலாம். அவுட் ஆகிட்டும். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வந்து 1. அப்போ 1 டிவைடட் பை சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஓகே. இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்? இதுக்கு மேலே இது எப்படி இன்டர்வல் பண்ணுறோம்? அதுதான் நம்மளோட பிரச்சனை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கொண்டு வராங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ரூட் 2. என்னங்கிறாங்க? அது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ரூட் 2. ஸோ அதை பண்ணும்போது என்ன வருதுன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இன்டெகிரல் 0 to pi by 2. சரிங்களா? அந்த டிவைட் பை ரூட் 2 வெளியே எடுத்துக்கிறீங்க. டிவைட் பை ரூட் 2 வெளியே எடுக்கிறீங்க. மல்டிப்ளை பை ரூட் 2 என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. மல்டிப்ளை பை ரூட் 2 என்ன பண்ணுறாங்கன்னா, டினாமினேட்டர் கூட டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறாங்க. டினாமினேட்டர் டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறாங்க. சரியா? ஓகேங்க சார். இது ஏன் கொண்டு வராங்கன்னா, ஸ்பிளிட் அப் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பார்த்தீங்க. இதெல்லாம் ஸ்பிளிட் அப் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்பிளிட் அப் பண்ண என்ன ஆகுது? 1 by root 2 into integral 0 to pi by 2 1 divided by split up பண்ணுங்க. 1 by root 2 into sin x plus 1 by root 2 into cos x into dx. கரெக்டாமா? எனக்கு டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். அப்போ இந்த 1 by root 2 வந்து நம்ம காசோட ஃபார்முலா, இந்த 1 by root 2 வந்து சைனோட ஃபார்முலா. அதுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி என்னது? காஸ் என்ன? அப்போ இது வந்து என்ன பண்ணலாம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ என்னாச்சு? வெரி சீக்கிரட்டு ஒரு சிங்கிள் டேர்மை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அடிஷன் டேர்ம் 2 டேர்மாக இருந்தது. என்ன பண்ணுறாங்க? ஒரு சிங்கிள் டேர்மாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எப்படி கிடைக்குது? dx divided by சொல்லுமா? sin a cos b cos a sin b. அப்போ என்னதான்? sin a plus b x plus 5 by 4. இது வரைக்கும் ஓகேவா? ஓகேங்க சார். அப்போ இப்போ என்ன ஆகுது? that is equal to 1 by root 2 integral 0 to pi by 2 1 by sin என்ன தெரியும்? கொசிக்கன் தெரியுமா? ஆமாங்க சார். அப்போ x plus pi by 2 into dx. ஓகேவா? ஓகேங்க சார். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா, ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணல, எனக்கு கொடுத்துக்கிற ஃபார்முலா லாக் ஆஃப் கொசீக்வன்ஸோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அடிக்கடி கொடுத்துக்கிறேன், பட் நான் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் நிறைய பார்த்ததில்ல. என்ன ஃபார்முலா? கொசீக்கன் எக்ஸ் இன்டு log சூப்பர்.
cosecant x minus ஆமாம் சார் log of cosecant x minus cot x. வெரி குட் வெரி குட். ப்ளஸ் சி வரும். சப்போஸ் இது மைனஸ் வந்து மாடலஸ் போட்டுக்குவாங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது பெரிய வேல்யூ இருந்தால் நம்மளுக்கு நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ சொல்லுவாங்க. நீ ப்ராக்கெட் போட்டு எடுத்துக்கலாம். பட் ஒன்லி கன்சிடர் நெகட்டிவ் வேல்யூஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் வேல்யூ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இங்கே மாடல்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகே சார். சரி அதை சொல்கிறேன் என்னாச்சு 1/√2 என்ன சொல்லுங்க log of cosecant x plus 5/2 minus cot x plus 5/2 limit 0 to 5/2 சொல்லுமா அப்ளை பண்ண சொல்லுங்க. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுமே அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குது சொல்றேன். log of first upper limit cosecant 5/2 plus 5/4 minus cot 5/2 plus 5/4 minus log of 0 log of 0 போட்டாலும் அதே பிரச்சனை. okay cosecant by minus cot 5/2 கரெக்டாமா? ஓகே சார். சிம்பிள் பண்றோம். 5/2 plus theta எந்த குவாட்ரண்ட்? இந்த குவாட்ரண்ட் கண்டுபிடிச்சா போதும். 5/2 plus theta எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட்னா cosecant 5/2 plus theta செகண்ட் cosecant வந்து பாசிட்டிவ் தான். கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். 1/√2 என்ன கிடைக்குது? 1/√2 log of secant 5/4 secant 5/4 cot வந்து மைனஸ் ஆயிருமா? cot மைனஸ் ஆயிடுச்சு இது பிளஸ் ஆயிருமா? ஆமாம் சார். cot 5/4 கிடைக்கும். கரெக்டாமா? சார் இந்த secant 5/4 cosecant இது 5/2 ஓகே இங்க tan 5/2 வரும். சாரி 5/2 minus theta 5/2 plus theta. ஓகே சார். 5/2 plus theta னா என்ன ஆகும்? cosecant வந்து secant வரும். cot வந்து tan ஆ வரும். நான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். cot வந்து tan ஆ வரும். இங்க tan போட முடியாது tan. ஓகே சார். சரி. அப்ப அடுத்த டைம் சொல்லுங்க. மைனஸ் இதனோட வேல்யூ சொல்லுங்க. log of cosecant 5/4 ஓட சொல்லுங்க. 1 சார். ஏய் cosecant √2 cosecant 5/4 cot 5/4 cosecant 5/4 √2 cot 5/4 1. ஓகே சார். புரியுதா? புரியுதுங்க சார். அப்ப சொல்றேன். அடுத்து சொல்லுங்க. 1/√2 log of சொல்லுமா secant 5/4 √2 சார் plus 1 minus log of √2 minus சரியா? ஓகே log a minus log b அப்ப சொல்லுங்க 1/2 log of √2 plus 1 divided by √2 minus 1 சரியாமா? ஓகேங்க சார். சரி இது எகைன் வேணும் நீங்க ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம். ரேஷனலைஸ் பண்ணாலும் that is equal to 1/√2 log of ரேஷனலைஸ் பண்ணது √2 plus 1 whole square divided by 2 minus 1 வந்து 1 ஆகும். சரிங்களா? 2 minus 1 வந்து 1 ஆகும். அப்போ ஹோல் ஸ்கொயர் இந்த 2 வந்து முன்னாடி வந்துடும். அப்போ என்னது 2 into √2 log of √2 plus 1 கரெக்டாக இருக்குன்னு? ஆமாங்க சார். அவ்வளோ நம்மளுக்கு இப்போ என்னது 2 into √2 என்ன ஆகும்? அந்த 2 √2 கட் ஆயிருமா? ஹோல் ஸ்கொயர் போட்டோம்ல ஆமாங்க சார். அது இந்த √2 வருமா? அப்போ என்னாச்சு √2 into log of √2 plus 1 இதை நம்ம சொல்லுவோம். எனக்கு டவுட் இருக்கலாமா? இல்லைங்க சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. இந்த ஸ்டெப் எப்படி மாறும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரியா?